ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. பாருங்கள், இன்றைக்கி 2 புது உரம் வந்திருக்கு. பாருங்கள், அந்த பக்கம் ஆல்ரெடி வச்சுருக்குறோம். அது வருமா என்னமோ தெரியல, நம்பிக்கையே வச்சுருக்குறோம். வாழைக்கன்று அதுவும் தான் நினைக்கிறேன். வருதா இதே பாட்டுருக்குறோம். வருதான்ட்டு வீட்டில் காட்டினா சரி அவங்களுக்கு. ரைட்டு, இது ஒன்று. சைடில் வந்து என்னன்னு தெரியல, பார்க்கலாம். வரட்டு, நல்லபடியாக வரட்டு. பாருங்க, அடுத்தது ஒரு தோட்டத்துக்காரர்கிட்ட கேட்டு 2 வாழைக்கன்று இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். 2 பேர் வீட்டில் 2 பேர் போய் தோட்டத்துக்காரர் கேட்டு, நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போங்க, அதுக்கு என்ன டெம்போவாக எடுத்துகிட்டு வர முடியும், ஒரு 2 கன்று மட்டும் போகுது. இப்போ வீட்டில் வாழை மரம்லாம் வைக்கிறாங்கன்னா 2 தானே வைக்கிறாங்க, அந்த பக்கம் 2 மட்டும் போகுதுங்க அப்படின்ட்டு. சரி, எடுத்துகிட்டு போங்க, எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போங்க, சரி சும்மா கிடக்கிறது தானே அப்படின்னாரு. அப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்துட்டு சரி 2 போதுங்க அப்படின்ட்டு 2 வாழைக்கன்று எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். ஒரு செடி சீன விட்டு முடிஞ்சிட்டு சோழி முடிஞ்சு. இது சோழி முடிஞ்சு, இன்னும் வருமா என்னமோ தெரியல. திரும்ப இலை உதிரிஞ்சு திரும்ப வருமா. இந்த சீதோசனைக்கு வந்து சேரல, அது நல்லா வந்துருச்சு. இது இந்த சீதோசனைக்கு வந்து கொஞ்சம் சேரல, என்னன்னு தெரியல. முல்லைப்பூ மல்லிகைப்பூவெல்லாம் என்னமோ நாற்று எடுத்து வந்து வச்சுருக்குறாங்க. பார்க்கலாம், வருதா என்னென்னு பார்க்கலாம். இவருக்கு இன்றைக்கி வந்து புது உறவுங்க. இதில் வந்துன்னா அவர் முடிஞ்சு சிவன் முடிஞ்சிச்சு அவர். அதுபோக இங்கெல்லாம் வருது பாருங்கள். இங்கே இந்த துண்டாமணி போட்டேன், விதையை போட்டேன். அதில் கூட உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அது பாருங்கள், இப்போ துளிர் விட்டு வந்துட்டுருக்கு. துண்டாமணி போட்டேன் நான், இந்த சைடு போடலான்ட்டு போட்டேன். அது துளிர் விட்டு வந்துட்டுருக்கு. கீரன்ஸ் பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஒரு நெட்டாக வந்து நெட்டணுங்க. துண்டாமல்லி இந்த மாதிரி செடி தான் இங்கே பாருங்கள். அது அந்த ஏரியாவை பூ தோண்டமாகிடுச்சு. தரமான அடிக்கடி உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி அதாவது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான். இந்த மாதிரி துண்டாமல்லி தாங்க அந்த பக்கம் வந்து இது வந்துருச்சு. இது இருக்கும். அப்புறம் இந்த இதில் எடுத்து வந்ததெல்லாம் பார்க்கலாமா. இது இங்கே ஏதோ வருதுங்க. இங்கே விதை போட்டோம், கவர்மெண்ட்டு இப்போ இது வந்துட்டுருக்குது. இது என்ன செடி தெரியுது, இது விதை போட்டு தான் இது வந்துருச்சு. இப்போ இதுவும் வந்து விட்டது. கொஞ்சம் செடி பெருசான தெரியும். விதையை போடும்போது பாரு, இங்கேயும் வந்துருச்சுங்க. எல்லாமே வந்துருச்சுங்க. இப்போ அங்கேயும் வந்துருச்சு. விதை போட்டோம், அங்கேயும் வந்துருச்சு. இந்த பப்பாளி வந்து இலை உதிர்ச்சி தான் வருமா என்னமோ தெரியல, பார்ப்போம். பப்பாளி இலை உதிர்ந்து, ஏன்னா இது கொஞ்சம் தளர்ந்துருச்சு, பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இது குட்டி குட்டி செடியை வந்து எல்லாத்துக்கும் மொக்கு வந்துருச்சுங்க. இந்த இவர் வேறு வந்து உட்காந்துட்டு படக்குன்னு இது பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்கள். இவர் தான் இந்த செடிகளெல்லாம் சோழி முடிக்கிறது இவர் தான். மொக்கெல்லாம் அப்படியே சின்ன சின்ன செடிகளை வந்து மொக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக விரிக்குதுங்க. இல்லைங்க, சூப்பரான தரமான சம்பவம். குட்டி குட்டி செடியாக இருந்தது. இன்றைக்கி இவங்க பண்ணுற இது வந்து பார்த்திங்களா, பூத்து அப்படியே குலுங்குதுன்னு சொல்கிறாங்களா. இது எறும்பா என்ன வண்டா தெரியல. இப்போ நேற்று முந்தானது கூட வீடியோவில் பார்த்தேன். அந்த செடி அந்த பூ வந்து எந்தளவுக்கு பாருங்கள், எந்தளவுக்கு வந்துருச்சு. இந்த வெட்டிக்கிளி வந்து சும்மா சைடில் பாருங்க, எல்லா இதில் வந்து மொக்கு விட்டுருச்சு. குட்டி குட்டி செடியாக இருந்தது ஃபுல்லாகவே மொக்கு விட்டுருச்சு. கிட்டத்தட்ட என்னோட உயரத்துக்கு வந்துட மாட்டு தெரியுது. வர நாட்கள் வந்து என்னோடய உயரத்துக்கே வந்துட மாட்டேங்குது. அப்போ பாவக்காய் வந்து அப்படியே கட்டி விட்டோம், அப்படியே வந்துச்சு பார்த்திங்களா. மேலே கட்டி விட்டங்காட்டி அதுவும் வந்துடுச்சு. பாருங்கள், இங்கே இந்த கீரையில் வச்ச இது அப்படியே உயிர் பிடிச்சி பாருங்கள். அந்த வாழையை வச்சுருக்கும்போது அது பாருங்கள், வந்து பாருங்கள்,
வாழை வச்சுருக்கோம்ல, லைட்டாக துளிவிட்டு மேலே பச்சை கலரில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா எனக்கு தெரியல. ஆமாம் வந்துருச்சா? பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தா சொல்லிடுவாங்க. வந்துச்சா? வந்துச்சா? அது அந்த செடி எப்படின்னு தெரியல, துளி விட்டுருக்க. ஆமாம், இப்படி இருந்துச்சா முதல்ல? இல்லை வாடி போயிருந்துச்சு, இப்போ வந்திருக்கு. அதுதான் நான் எனக்கு டவுட். ஏன்னா எடுத்து வந்துருக்கா, காமிச்சிங்களா? அது காட்டிட்டேன். இப்போ 2 உறவுகள் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ தான் காட்டினேன். இப்போ இந்த இது சோழி முடிஞ்சுட்டு அப்படியே சொல்லிட்டேன். இது என்ன செடி? இது மல்லிகைப்பூவா? எதுங்க? முல்லைப்பூவா? முல்லைப்பூ. இது வந்து எடுத்துடலாமா? அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. வேர்லயே அழுகி போச்சு பாருங்க. அவருங்க அது சோழி முடிஞ்சது. இங்கே தான் வைக்கணுங்க கண்ணை. சரிங்க வைங்க. அங்கே வேற எதுவும் வச்சோமா? வேற எதுவும் வைக்கல. வேற எதுவும் செடி வச்சுமா? வைக்கலையே. சரி, அந்த கண்ணை வந்து இங்கே வைக்கலாம். அது ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. அது வந்துச்சு பார்த்தீங்களா? சரி, அது வந்துருச்சு பாரு. இங்கே இது என்ன விதை? இது வந்து தெரியல, நிறைய விதை போட்டோம். இங்கேயும் விதை வந்துருச்சு, இங்கேயும் விதை வந்துருச்சு. இது வந்துருச்சா என்னமோ தெரியல. ஒரு 1-2 நாள் பார்த்தா தான் தெரியும். இது வருதா? அதுல என்னமோ விதை வருது. கொத்தமல்லி இது போட்டோம். அதை ஒன்று சோழி முடிச்சாட்டுது, வரவே மாட்டேங்குது. கொஞ்சம் குட்டி குட்டி செடியாக இருந்ததுல்ல. ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒரு சாங் ஒன்று எடுத்து போடுறோம். என்ன சாங் எடுத்து போடலாம்? இப்போதைக்கு ட்ரெண்டிங் சாங்கு, நல்ல சாங்காக இப்போ வந்து எடுத்து போடலாம். பாருங்க, இதில் ஒரு பூ வந்து காஞ்சிருச்சு. இதுலேயே செடியிலே ஒன்று காஞ்சிருச்சு. அது இதை வச்சிருக்கிறேன். அதையும் வந்து பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு மூலையில் வந்து உதிர்த்து விடலாம். இந்த செங்கல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஓரமாக வச்சுட்டு இங்கே என்ன உதிர்த்து விட்ற பாருங்கள். நல்லா பாருங்கள், இந்த சட்டி ஒன்று வச்சுருக்கிறேன். அது பக்கத்துலேயே பாருங்கள், உதிர்த்து விட்றேன். இந்த மாதிரி வந்து தான் நண்பர்களே பாரு, அந்த மாதிரி வந்துச்சுங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி விதைகள் போட்டோம்னா அது இப்போ போடுறேன். ஒரு 2 நாள் உங்களுக்கு அப்படியே 2-3 நாள் வந்துடும். 3 நாளில் வந்துடும். ஸ்கூல் டைம் ஆகிவிட்டது. பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடந்துருக்கு நண்பர்களே. அப்படியே அரையாண்டு பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக எல்லாம் எழுதணுன்ட்டு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். எல்லாமே நல்லபடியாக எழுதணும். பசங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த சோழி முடிச்சேன்னு தெரியல. மாதுளை தானே இது? அது தெரியல. சில இந்த மண்ணுக்கு வந்து சில செடி வருது, சில செடிகள் வர்றதில்லை. இதை பாருங்கள், இவர் வந்து படுத்துட்டு இருந்தார். இவர் இங்கே பார்த்தீங்களா? நான் ஒரு வீடியோவில் உள்ளே போய் பாருங்கள், ஒரு லைவ்லேயே வீடியோலையா உள்ளே போய் படுத்துட்டு இருந்தார் இவர். இந்த செடி, இந்த பூ வந்து படுத்துட்டு இருந்தது. இப்போ வந்து படுத்து மேலே எப்படி வருது பாருங்க. மூக்கு நிறுத்தி வச்சு இப்போ கயிறு கூட அங்கே இருக்குது. கயிறு கூட பாருங்க, அவர்கிட்ட இருந்து கயிறு அந்த பக்கத்தில் கட்டி வச்சு பார்த்தீங்களா? பாருங்க, அந்த கயிறு கூட ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது கூட கயிறு வந்து போட்டு இதில் போயிட்டு அடிச்சு அவர் கேட்காம அங்கேயாவது போய் படுப்பேன், இங்கேயாவது போய் படுப்பேன்ட்டு அவர் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கரிஞ்சி கொட்டு கீரை வச்சாங்க. அது பாருங்க, அங்கே ஒரு கரிஞ்சி கொட்டு கீரை அது வந்துருச்சு பார்த்தீங்களா? அது வந்துருச்சு. அப்புறம் வெந்தயக்கீரை துளி விடுதான்னு பார்க்கலாம். 1-2 நாள் ரிசல்ட் தெரியும் வெந்தயக்கீரை. இது என்ன தெரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு வர வீடியோவில் பெருசான காட்டுறேன். கத்தாழை வந்துருச்சு, ஓரளவுக்கு வந்துருச்சு நண்பர்களே. கத்தாழை வந்து வச்சோம் பார்த்தீங்களா? உள்ள பச்சை கலரில் வந்தாவே அது மேக்ஸிமம் வந்துருச்சு. கரிஞ்சி கட்டி நல்லா தலைன்னு இருக்குது. துளசி கரிஞ்சி கொட்டி இதெல்லாம் போட்டு ஜம்முன்னு ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்டு தரமாக இருக்குது. செடி இருந்துச்சு முல்லையா, இல்லை பார்க்கலாம். இதில் வந்தான்னு பார்க்கலாம். ஒரு 2-3 நாள் பார்க்கலாம். அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஒவ்வொரு நாள் கிடச்சி. என் ஒர்க்கு தவிர்த்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஒரு செடி காய்ச்சி போச்சு வீசிடலாம். அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? பாவக்காய் பந்தலையில் பாவக்காய் அப்படியே மேலே கயிறு கட்டா அது கயிறில் சுற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா? கயிறு கட்டி விட்டா பம்பால் மாட்டு சுற்றுது பாருங்க. அது உயிர் இருக்குல்ல அப்படின்னா. மனிதர்கள் போலவே இந்த செடிகளுக்கு வந்து நாங்கள் பேசுறது கேட்கு. அது வந்து குழுன்னு நாங்கள் பேசினா அது கேட்க மாட்டேங்குது பார்த்தீங்களா?
அப்படியே கயிறு கட்டி விட்டோம். அதில் போய் பாருங்கள் பம்பர் மாட்டம் சுற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா? பம்பர் கயிறு மாதிரி அந்த இது வந்து பம்பர் கயிறு மாதிரி போய் சுற்றிட்டு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று சுற்றிட்டு பாருங்கள் பம்பர் கயிறு மாதிரி. இது வந்து நான் வந்து இப்போ இங்கே மேலே போயிட்டுருக்குது. நாங்கள் பேச பேச அதுக்கு வந்து இனிக்கு. ஓ, நம்ம ஓனர் வந்து நம்மளுக்கு நல்லா கவனிக்கிறாரு, நமக்கு நல்லா தண்ணி ஊற்றுற, உரமெல்லாம் போடுறதில்ல, தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி பேசினோம்னா அவங்களும் வந்து கொஞ்சம் இப்போ பாவக்காய் கூட விடுதுங்க. பூ விடுது. பூ அங்கேயும் விடுது பார்த்தீங்களா? பார்க்காம இருந்தால் இப்போ ரைட்டு. சரி, நன்றாக எல்லாரும் வளருங்கள், நீங்களும் நன்றாக இருங்கள், எங்களுக்கு வாழ்வு தாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பாய் சொல்லிடுங்க. பாய்ங்க. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.